ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் கைஸ். இது உங்கள் தமிழ் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தானில் உள்ள சம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 15 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு அதில் ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒன்றுத்துலேயும் ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இதில் நான் ஏற்கனவே டைப் அடிச்சு வச்சிட்டேன். இப்போ நம்ம ஏக்கு 100னும் பிக்கு 10ன்னு கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதெல்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் பண்ண போகிறோம். அடிஷன்னா ஏ ப்ளஸ் பி, சப்ட்ராக்ஷன்னா ஏ மைனஸ் பி, மல்டிப்ளிகேஷன்னா ஏ ஸ்டார் பி, டிவிஷன்னா ஏ ஸ்லாஷ் பி கொடுக்கணும். இதே எக்ஸ்போனன்ட் மீன்ஸ் பவர்னு அர்த்தம். ஏ பவர் பி அந்த மாதிரி கொடுக்குறோம், அந்த மாதிரின்னு அர்த்தம். ஏ டபுள் ஸ்டார் பின்னு கொடுத்தா பவர்னு அர்த்தம். ஃப்ளோர் டிவிஷன் வந்துச்சுன்னா டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். அப்படின்னா டிவைடன்ட் இருக்குல்ல, அதுதான் வரும் ஆன்சரா. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னு வைங்களேன், ரன் மாடியூல் கொடுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் எஃப்ஐ அமைக்கலாம். பாருங்களேன், அடிஷன் பண்ணால் 100யும் 10யும் ப்ளஸ் பண்ணால் நம்ம 110 வருது. 100ல் 10 போச்சுன்னா 90. 100யும் 10யும் மல்டிப்ளை பண்ணால் 1000 வரும். டிவைட் பண்ணால் 10 வரும். இதே இது எக்ஸ்போனன்ட்ல போட்டிங்கன்னா இவ்வளோ வரும். இதே ஃப்ளோ டிவிஷனை நான் டிவைடன்ட் ஆன்சராக வரும்னு சொன்னேன்ல, அதான் 10. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரன் டைமில் வேல்யூ வாங்கி அதுக்கப்புறம் இதை போட்டு பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ கேட்குதா? இங்கே நம்பர் 1 கேட்குது. நம்ம அதில் போட்ட மாதிரியே இது இங்கேயும் போடுவோம். போட்டோன்னா அதே ஆன்சர் இங்கேயும் வருதா? இது தாங்க அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இந்த 2 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எது வசதியோ அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரன் டைம்ல வாங்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்க நான் சிஸ்டத்திலே கொடுத்துட்றேன்னு சொன்னீங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கா இல்லையா அதை பார்க்க போறோம். இது ஒரு மெத்தடுங்க. இதுல நம்ம ஒரு நம்பரை வாங்குறோம். அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு நம். இது ஃபுல்லா டிக்ளரேஷன். வைல்ன்றது ஒரு லூப்பு, நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். டெம்ப் 0க்கு அதிகமா இருக்கும் போது டிஜிட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலஸ் 10. மாடுலஸ் போட்டோம்னா ரிமைண்டர் ஆன்சரா வரும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம் பிளஸ் ஈக்குவல் டு டிஜிட் டபுள் ஸ்டார் 3னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் டிஜிட் எக்ஸ்போனன்ட் டு 3 இந்த இது வரும். அப்புறம் டெம்ப் டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 10, அதாவது டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஃப்ளோர் டிவிஷன் 10ன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு சம், இந்த நம்மும் சம்மும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு வரணும். இதே இது எல்ஸ், அதாவது அந்த இது வரலைன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லைன்னு வரணும். இதுதான் மெத்தடு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ஒரு நம்பரை கொடுன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குது. நம்ம ஒரு நம்பர் 153ன்னு கொடுப்போம். இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த 153 இருக்கா, இது ஒரு 3 டிஜிட் நம்பர். அப்போ 1 3 டைம்ஸ் 1ஆலையும் 5 3 டைம்ஸ் 5ஆலையும் 3 3 டைம்ஸ் 3ஆலையும் பண்ணோம்னா நமக்கு இதே நம்பர் 153 திரும்பி வரும். நடுவில் ப்ளஸ் பண்ணணும், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதே இது இப்போ நம்ம வேற நம்பர் கொடுத்து பார்ப்போமே. இப்போ 152 கொடுத்தோன்னு வைங்களேன், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. அதே இது நீங்கள் இந்த மாதிரியும் போட்டு பார்த்தீங்கன்னா வராது. இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் பார்ப்போம். இன்னொரு மெத்தட் இதுதான். நம்ம டைரக்டாவே இங்க வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இந்த இது எப்பவும் போல பண்றது பண்ணலாம். இப்படி பண்ணோம்னா ரன் கொடுத்து ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா
திஸ் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே வந்துடும். இதே இடத்துல வேற நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லையான்னு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ பார்த்தீங்களா, இது நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 7th 8th 9th 10th அதெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இங்கே பிரின்சிபல், டைம் பீரியட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரன் டைமில் கொடுத்து நீங்கள் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் வந்து இதில் டைரெக்டாகவே சிஸ்டமில் கொடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை அப்புறமேட்டி பார்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கவனிப்போம். இப்போ நம்ம வந்து இதில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம இதை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃப்னு ஒரு கீவேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துடணும். நான் பிஎன்ஆர்னு வச்சுக்கிறேன், அதான் நான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். இப்போ சிஐனா காம்பவுண்ட் டிஸ்டன்ஸ், பிரின்சிபல் இன்டூ பவர் ஆஃப், பவருக்கு இன்னொரு டபுள் ஸ்டாரும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டா பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பிஓடபிள்யூனா பவர் ஃபங்க்ஷன் அர்த்தம். பவர் ஆஃப் 1 + r, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டிக்கிட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100, n அதுதான் கொடுத்துருக்கோம். கொடுத்தோம்னா இப்போ வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். இங்கே வந்து நான் வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து 10,000னும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த இது வந்து 5 இயர்ஸ்னும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10.25ன்னு வச்சுருக்கேன். இப்போ வச்சிருக்கும் போது நான் ரன் கொடுத்தேன்னா எவ்வளோ வருது பார்ப்போமா? நமக்கு வந்து 16,288 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வருது. இதே வேல்யூஸை நம்ம ரன் டைமில் கொடுத்து இதே வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. நீங்கள் இன்புட் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா பிரின்சிபல் கேட்கும். பிரின்சிபலில் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 10,000 கொடுத்துருந்தோம். அப்புறம் டைம் பீரியடில் 5 இயர்ஸ் கொடுத்துருந்தோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 10.25 கொடுத்துருந்தோமா? இப்போ எல்லாம் போட்டப்போ இது திரும்பி அதே இது வந்துச்சு பார்த்தீங்களா? 16.288 16,288 வந்திருக்கு. இது அப்போ நம்ம போட்டு ப்ரோக்ராம் கரெக்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். இப்போ ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படின்னு பார்ப்போம். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்னா ஒரு நம்பரை ஒரு 5ன்னு எடுத்துக்கிறீங்க வைங்களேன், அது கீழே உள்ள நம்பர்ஸ்லாம் என்ன? 5க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 3, 3க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 1. இப்போ நான் சொன்ன 5, 4, 3, 2, 1 இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 4, 4 × 3, 3 × 2, 2 × 1 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும் போது என்ன நம்பர் வருதோ அதான் அதோட ஃபேக்டோரியல்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இஃப் n is less than 0, இப்போ -1 -2 அதெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது. பண்ணாலும் ஒழுங்கா ஆன்சர் வராது, அது தப்பாக வரும். அதனால நம்ம வந்து அதை வந்து 0ன்னு கொடுத்துட்றோம். ஆக்சுவலாக மைனஸில் இருக்கும் போதெல்லாம் ஃபேக்டோரியல் 0வாக தான் வரும். நம்ம அதை 0ன்னு கொடுத்துட்றோம். அப்படி இல்லைன்னா n is equal to 0, n is equal to 1, டபுள் ஈக்குவல் டு போட்டால் 1 கண்டிப்பாக இருந்தால் வேல்யூ, டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா 0 கண்டிப்பாக இருந்தால் வேல்யூ. அப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா 1 ஆன்சராக வரணும். ஃபேக்டோரியல் போட்டு பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். எல்ஸ் நம்ம இந்த இப்போ தான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வரும். ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 நம்ம இனிஷியலாக அசைன் பண்ணுறோம், 1ன்னு அசைன் பண்ணிட்டோம். வைல் n is greater than 1, n 1க்கு மேலே இருந்துச்சுன்னா fact star equal to n, the fact equal to
fact ஸ்டார் n அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. n மைனஸ் ஈக்குவல் டு 1 அந்த இது இருக்கும் போது n-ல ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணும். n மைனஸ் ஈக்குவல் டு 1னா n இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. இப்போ வந்து ரிட்டர்ன் ஃபேக்ட். இப்போ இங்க என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுறோம். இப்போ நம்ம n-க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ண சொன்னோம்னு வைங்களேன். சிக்ஸுக்கு 720 வந்துச்சு. நீங்க போட்டு பார்க்கலாம். 6 into 5 into 4 into 3 into 2 into 1 போட்டு பார்த்தீங்கன்னா 720 ஆன்சரா வரும். இதுதான் உள்ள நடக்கிற விஷயம். இதே இது இன்னொரு மெத்தட்ல பார்த்தீங்கன்னா இதே ப்ரோக்ராம் அப்படியே எழுதிட்டு நம்ம ரன் டைம்ல ஒரு இன்புட் வாங்குறோம். ரன் கொடுத்துருங்க. ரன் கொடுத்துட்டு இப்போ நீங்க 6 கொடுத்தீங்கன்னா 720 வரும். இதுதான் ப்ரோக்ராம். ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரன் டைம்ல இன்புட் வாங்குறது. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்த மாதிரியே தான். ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா வேற இல்ல. பிரின்சிபல் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 தான் ஃபார்முலா. இங்க நம்ம அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணும்போது ரன் டைம்ல வந்து வாங்க சொல்லும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு அங்க வருவோம். இங்க வந்து இங்க நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்றதுனால டெஃப் கொடுத்துருக்கோம். டெஃப்னா டிஃபைன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். நம்ம PNRன்னு வச்சுக்கிறோம். ஆனால் பிரின்சிபல் டைம் பீரியட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை வச்சுக்கிட்டு பிரிண்ட் பண்றோம். இதெல்லாம் கொடுத்துட்டு SIனா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் SIனா இந்த SIயை நீ வந்து கொடுத்துரு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம கால் பண்ணுறோம். 8 பிரின்சிபல் கொடுத்துருக்கோம். அப்புறம் 6 வந்து நம்பர் ஆஃப் இயர், இது டைம் பீரியடு. அப்புறம் 8 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது கொடுக்கும் போது என்ன வருது பார்த்துருமா? ரன் ஆடியோ கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, பிரின்சிபல் 8, டைம் பீரியட் 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8. இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது பாருங்க, 3.84 வருது. இதே இதை நம்ம அங்கதுலேயும் கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தோம்னா ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம போட்டுக்க ப்ரோக்ராம் கரெக்ட். இங்கே வந்து ரன் டைம்ல கொடுக்க போகிறோம். ரன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். என்டர் த பிரின்சிபல் வேல்யூ கேட்கும். பிரின்சிபல் வேல்யூ அங்கே என்ன போட்டோம், 8 போட்டோம். அதுக்கப்புறம் டைம் பீரியட் 6 போட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 போட்டோம். திரும்பி 3.84 வருது. அப்போ நான் போட்டிருக்க ப்ரோக்ராம் 8. அவ்வளோதாங்க பைத்தான் பேசிக் ப்ரோக்ராம்ஸ். நம்ம ஒரு 5 பார்த்தாச்சு. நாளைக்கு ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் நான் போடுறேன் பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் C++-ஐ விட பைத்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன ப்ரோக்ராம் வருதோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு C++ போடுறேன். அது பாருங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ப்ரோக்ராமிங் படிங்க. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். தமிழ்லையும் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி.